உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்னா, திரையிலேயே சரி, நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதுல நிஜத்துல எப்படின்னா தோக்க விட்டுருவோம். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும், இந்த உதட்டுல தளபதி 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 மட்டும்தான் இருக்கும். தளபதி தளபதி விஜய். நான் எப்பவுமே தளபதி தான் தலை போடுவேன். விஜய். இது டிஎம்கே வந்தா ஒன்று டிஎம்கே, இல்லைன்னா விஜய். விஜய் தான். ஏதாவது மாற்றி வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை. சினிமால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமால இருந்து வந்தவங்க நாங்க எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம். அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே இட்லி கடைக்கு ரிவ்யூ சொல்ல போயிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருன்னா மேபி விஜய்க்கு போடலாம். விஜய் அது இருக்கும். இப்போ விஜய் தனி மதம் வந்தால் செய்யலாம், விஜய்க்கு போடலான்னு ஒரு இது. ஏன்னா விஜய்க்கு போட்டால் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது கொடுத்து பார்ப்பேன். இருப்பேன் விஜய் ஆதரிப்பேன். விஜய் என்னை பொறுத்தவரை விஜய் ஆதரிக்கலாம். இளைய தளபதி அவரு தான், விஜய் தான். டிவிகே. தமிழக வெற்றி கழகம் விஜய். இப்போதைக்கு விஜய் தான். விஜய் தான் பிடிக்கும். விஜய் அண்ணனுக்கு போடலாம். விஜய் அண்ணனுக்கு போடலாம். நானா விஜய். தளபதி தான். டிவிகே. அப்படின்னு சொல்றதான் மாற்றம் தான் வேணும். புது ஆளுகிட்ட மாறணும். தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு, வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில் 475 பூத்துலையும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டா போட்டிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சிக்கோ இல்ல ஆள போற கட்சிக்கோ இல்ல ஏற்கனவே இருந்த கட்சிக்கோ எல்லாம் சாத்தியம் இல்ல. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம். விஜய்க்கு போட்டோம். நான் புதுசா யாருன்னா வராங்களோ அவங்களுக்கு தான் போட்டோம். விஜய்க்கு வாராயம்மா சொல்கிறேன். மேலே வருவார் அவர். மேலே வந்து மக்கள் நல்லது பண்ணார்னா மேன்மை கோடி 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 அவர். சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை இன்னொரு 3 மாதத்துல பேரலையா சுனாமியா திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல, வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. நான் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பார்க்கலாம். எனக்கு விஜய் தான் முடிச்சிருக்கு. விஜய் அதே எல்லாரும் போட்டு பார்த்தாச்சு. சரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய்க்கு ஆதரிக்கலாம்னு இருக்கேன் நான். தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது. டிஎம்கே ஜஸ்ட் an advertisement government. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான். இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்போ இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச விஜய் ஏடிஎம் கார்டு இந்த காலகட்டத்துக்கு விஜய்க்கு ஆதரிப்பேன். அண்ணா, உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்னா,